சாந்தி. இறுதி பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்காக மனதின் சக்தி என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. பாபா குழந்தைகளாகிய நமக்கு உறுதியாக ஆக்கியுள்ளார். குழந்தைகளே, நாம் பிரச்சனையின் சொரூபமாக ஆகக்கூடாது, சமாதானத்தின் ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். காரணங்களை ஒருபொழுதும் கூறக்கூடாது, நிவாரண ஸ்வரூபமாக ஆக வேண்டும் என்று பாபா நம்மை உறுதிப்படுத்தி உள்ளார். பிரச்சனைகள் என்பது நம் மூலமாக இருக்கலாம் அல்லது பிறர் மூலமாக இருக்கலாம். சில நேரம் ஏதாவது தவறுகள் ஏற்படுகின்றது. ஆனால் ஞானம் என்பது நமக்கு கிடைத்துள்ளது. ஆதலால் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் லட்சியம் வைக்க வேண்டும், நான் சமாதான ஸ்வரூபமாக ஆக வேண்டும். பிரச்சனைகளை நான் சமாதானமாக மாற்ற வேண்டும். இல்லையெனில் பிரச்சனைகள் நம்முடைய புத்தியில் ஓடிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு நடந்தது, அவ்வாறு நடந்தது, இப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி ஆகிவிட்டது என்று சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே பாபா நமக்கு இந்த மந்திரத்தை உறுதியாக ஆக்கியுள்ளார். பிரச்சனையின் சொரூபமாக ஆகாமல் சமாதான ஸ்வரூபமாக ஆகுங்கள். இப்பொழுது நமக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. மனதின் மீது நாம் வெற்றி பெற வேண்டும். ஆதலால் நம்முடைய அஸ்திவாரம் என்பது உறுதி நிறைந்ததாக இருக்க வேண்டும். முதலில் எண்ணத்தில்தான் வருகின்றது, அதன் பிறகுதான் வார்த்தைகளில் செயல்களில் வெளிப்படுகின்றது. ஆதலால் நாம் இப்பொழுது நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். மனதின் சக்தியின் மீது நாம் வெற்றி பெற வேண்டும். முதலில் மனம், பின்னர் சொல், அதன் பின்னர் செயலில் வருகின்றது. நாம் மனதை சரி செய்து விட்டால் சொல் செயலில் சரி செய்வதற்கு முயற்சி தேவை இருக்காது. ஆகவே இதுதான் நம்முடைய முயற்சியின் ஷார்ட்கட். இது வார்த்தைகளில் செயல்களை சரிப்படுத்துவதற்கு பதிலாக நாம் மனதின் மீது கவனம் கொடுத்து மனதில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆதலால் நிகழ்காலத்தில் நாம் மனதின் மீது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். யோகம் என்றாலே நாம் மனதின் மூலமாக செய்யும் பயிற்சி. சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் முதலில் நம்முடைய உள் உணர்வில்தான் தோன்றுகின்றது. அதன் பிறகுதான் பார்வையில் வருகின்றது. பார்வை வந்த பிறகுதான் செயலில் வருகின்றது. ஆதலால் குழந்தைகளாகி நாம் மனதின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். இறுதி நேர பேப்பர் என்பது, இறுதி நேரம் சோதனை என்பது நீண்ட நேரமாக இருக்காது. பாபா கூறியுள்ளார், 1 செகண்டுக்குண்டான சோதனை தான் கடைசி சோதனை. அந்த சோதனை தாளும் பாபா நமக்கு கூறிவிட்டார். நஷ்ட மோகா, நினைவு ஸ்வரூபமாக ஆக வேண்டும். அதாவது மோகத்தை அழித்து நினைவு ஸ்வரூபத்தில் இருக்க வேண்டும். ஆதலால் பாபா இறுதியில் நமக்கு என்ன தேர்வு வரும் என்ற அந்த தேர்வு தாளை கூட, வினாவை கூட பாபா நமக்கு கூறிவிட்டார். அதுவும் 1 செகண்டுக்குண்டான விஷயமாக இருக்கின்றது. அந்நேரம் நம்முடைய மனதில் அசைவுகள் ஏற்பட்டது என்றால், நம்முடைய மனதில் தவறான எண்ணங்கள் வந்தால் அந்த 1 செகண்ட் சோதனையில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். இறுதி நேரத்தில் மனதின் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்த முடியாது. ஏனென்றால் மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆதலால் சற்று தாமதித்தாலும் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். இறுதி நேரத்தில் பாபா கூறியுள்ளார், 4 விதமான சோதனை தாள்கள் நம் முன்னால் வரும். ஒன்று மாயையின் மூலமாக, 2வது இயற்கையின் மூலமாக, 3வது பற்றுதலின் மூலமாக, 4வது அசுத்த ஆத்மாக்களின் போர்கள் மூலமாக. அதாவது அசுத்த ஆத்மாக்கள் நம் மீது தாக்க வரும். ஆகவே நாம் யோக யுக்த நிலையில் இருந்தால்தான் இம்மாதிரியான சோதனை தாள்களை எளிதாக கடந்து செல்ல முடியும். ஆதலால் பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய பயிற்சியை செய்யுங்கள்.
ஏனென்றால் இறுதி நேரத்தில் திடீர் மரணங்கள் என்பது ஏற்படும். தமோ குணமான சம்ஸ்காரம் என்பது இம்மர்ஜ் ஆனால் அச்சமயம் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். தமோ குண சம்ஸ்காரங்கள் வெளிப்பட்டு நம்மீது போர் தொடுக்கப்பட்டால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். ஆதலால் நாம் இப்பொழுதிருந்தே மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய பயிற்சி நன்கு செய்ய வேண்டும். ஆத்மாக்களுக்கு சக்திகளை கொடுக்கக்கூடிய சேவையில் நாம் பிஸியாக இருக்க வேண்டும். அப்பொழுது எந்த விதமான அசுத்த ஆத்மாக்களும் நம்மீது போர் தொடுக்காது. அந்த நேரம் எவ்விதமான இழுபறி என்பது இருக்காது, மனதின் அசைவுகள் இருக்காது. ஆதலால் இப்பொழுது நன்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இறுதி நேரத்தில் நாம் பாபா பாபா என்று கூறினாலும், பாபா கேட்டாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பாபா கூறுவார், நீ என்னை நினைக்கின்றாய், சுயநலத்தோடு நினைவு செய்கின்றார். அன்போடு நாம் நினைவு செய்யவில்லை, சுயநலத்தோடு செய்கின்றோம். நமக்கு சோதனை என்பது வரும்போது நினைவு செய்கின்றோம். ஆகவே பாபா கூறுகின்றார், இப்பொழுதிருந்தே மனதின் சேவை செய்யுங்கள். அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். மனதின் மீது மிகுந்த அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் பிஸியாக வைத்துக் கொள்வதற்குண்டான தினச்சரியத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நாள் முழுவதும் மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். இறுதி நேரத்தில் இயற்கையினுடைய குழப்பங்களும் மிகவும் அதிகரிக்கும். 5 தத்துவங்களும் ஒன்றிணைந்து நம்மை தாக்க வரும். அப்பொழுது சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது எவ்வளவு சக்தி என்பது தேவையாக இருக்கின்றது. நாம் நீண்ட காலம் சாதாரண புருஷார்த்தம் செய்து கொண்டிருந்தால் இறுதி நேர சோதனையில் நாம் வெற்றி பெற முடியாது. ஆதலால் நாம் நன்கு முயற்சி செய்ய வேண்டும். இறுதி நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நாம் வெற்றி பெறுவது போல நம்முடைய புருஷார்த்தம் இருக்க வேண்டும். ஆதலால் இப்பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் எப்பொழுதும் பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். இடையிடையே அபியாசம் என்பது செய்து கொண்டே இருங்கள். நீண்ட கால பயிற்சி என்பது தேவையாக இருக்கின்றது. நம்முடைய மனதை எப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் நம்மால் நிலை நிறுத்தக்கூடிய அளவுக்கு பயிற்சி இருக்க வேண்டும். நம் மனதின் மீது நமக்கு கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி தேவையாக இருக்கின்றது. யார் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தும் சக்தியை இப்பொழுதிருந்தே அதிகரித்துக் கொள்கிறார்களோ, இந்த பயிற்சி தான் அவர்களுக்கு இறுதி நேரத்தில் பயன்படும். மனம் என்பது அடிக்கடி தந்தையின் பக்கம் செல்ல வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் பக்கம் ஈடுபடுத்த வேண்டும். அங்கும் இங்கும் மனம் அலைபாயக்கூடாது, மனம் சஞ்சலம் அடையக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் யோக தபஸ்யா என்பது செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் உங்களுடைய யோக தபஸ்யா சக்தியின் மூலமாக அதனை சமாப்தி செய்ய முடியும். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் என்பது அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். மாயையினுடைய பிரச்சனைகள், இயற்கையினுடைய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் மாயை விடை பெற்று செல்லும் போது, இறுதி நேரம் வரும்போது அது தன்னுடைய சக்திகளை முழுமையாக காட்டும். மனிதர்கள், வைபவங்கள், பல்வேறு விதமான ஈர்ப்புகள் என்பது ஏற்படும். கணக்கு வழக்குகள் என்பது இருந்தால் எங்கு அந்த கணக்கு இருக்கின்றதோ அதன் பக்கம் ஈர்ப்பு என்பது ஏற்படும். அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம் முன்னே வரும். சூக்ஷ்ம ரூபத்தில் சிறு துளி அளவாவது விகாரத்தின் ஆசைகள் இருந்தால், விருப்பங்கள் இருந்தால், அந்த துளியான விருப்பங்கள், ஆசைகள் என்பது மிக பெரியதாக மாறிவிடும். ஒவ்வொரு விகாரத்தையும் சோதித்து பாருங்கள். நான் முழுமையாக நீக்கிவிட்டேனா? மேலெழுந்த வாரியாக மந்த புத்தியோடு நாம் சோதிக்க கூடாது. எனக்கு கோபம் வரவில்லை, ஆகவே நான் நன்றாக இருக்கின்றேன் என்று கருதக்கூடாது. சற்று ஆவேசம் வந்தாலும் நாம் இறுதியில் தோல்வியடை விடுவோம். சிடுசிடுப்பான தன்மையை பேசுவது, கலைப்படைந்து விடுவது, இவை எல்லாமே நம்முடைய
மனதில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் ஆகும். ஆகவே சோதனை செய்யுங்கள், எந்த ஒரு விகாரமும் சிறு துளி கூட என்னிடம் இல்லைதானே, சிறு துளிதான் இருக்கின்றது என்று நீங்க அலட்சியப்படுத்தினால் அந்த சிறு துளி விகாரம் விஸ்வரூபமாக பெரியதாக மாறிவிடும். ஆகவே எப்பொழுது நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்தும் கலையை அதிகரித்துக் கொள்கின்றோமோ, அந்த கண்ட்ரோலிங் பவர் இருந்தால்தான் இறுதியில் எம்மாதிரியான பேப்பர் வந்தாலும் அதில் நாம் பாஸ் ஆக முடியும். ஆதலால் பாபா கூறுகின்றார், மனதை எப்பொழுதும் பிஸியாக வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தினை ஏற்படுத்துங்கள். சில நேரம் நம்முடைய சந்தேக புத்திதான் விக்ன ரூபமாக ஆகிவிடுகின்றது. ஞானத்தின் விதிமுறையே என்னவென்றால், சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் மாயின் பூதங்கள் ஏதாவது பிரவேசமாகிவிடும். ஏனென்றால் மனதின் சக்தியை குறைத்து விடுகின்றது சந்தேக புத்தியானது. என்னுடைய மனம் சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் மனதில் பலகீன எண்ணங்களோ சந்தேகமான எண்ணங்களோ வரக்கூடாது. சந்தேக புத்தி என்பது இருந்தால் அவசியம் வெற்றி என்பது பெற இயலாது. நிச்சய புத்தி உடையவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். இறுதி நேரத்தில் பல்வேறு விஷயங்கள் ஏற்படும். ஆனால் நான் நிச்சய புத்தியோடு இருக்கின்றேனா? நமக்குள் இருக்கக்கூடிய விகாரங்கள், சூக்ஷ்ம பலகீனங்கள் கூட இறுதி நேரத்தில் வெக பூதகரமாக நம் முன்னே வந்து நிற்கும். யார் எம்மாதிரியான தவறுகள் செய்தார்களோ அதுக்குண்டான தண்டனை அந்த நேரம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அச்சமயம் நாம் செய்த தவறுகள் கூட ஒரு பூத ரூபத்தில் நம் முன்னே வந்து தோன்றும். அம்மாதிரியாக யார் பயத்தில் மூழ்கி விடுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆகவே பயம் என்ற பூதத்தையும் நாம் நீக்கிவிட வேண்டும். இறுதி நேரத்தில் நாம் தயாராக இருப்பதற்குண்டான ஷார்ட்கட் வழி எது தெரியுமா? நம்முடைய மனதை சுத்தமாகவும் பிஸியாகவும் வைத்துக் கொள்வதுதான் ஷார்ட்கட் வழி. நம்முடைய தினச்சரியம் மற்றும் நம்முடைய டைம் டேபிள், ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய டைம் டேபிளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த டைம் டேபிள் பிரகாரம் என்னுடைய மனம் இருக்கின்றதா என்று நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். மனதின் மூலமாக சேவை செய்யக்கூடிய அபியாசம் அதிகரிக்க வேண்டும். 5 நிமிடங்கள் கிடைத்தாலும் உடனே மனதில் அபியாசம் செய்யுங்கள். அவ்வாறு அல்ல, எனக்கு 1 மணி நேரம் கிடைத்தால்தான் நான் பயிற்சி செய்வேன், 1 மணி நேரம் எனக்கு கிடைக்கும் போதுதான் நான் உட்கார்ந்து அமர்ந்து யோகா பண்ணி அனைவருக்கும் சக்தியை கொடுப்பேன் என்று கூறக்கூடாது. 1 நொடி கிடைத்தாலும் அந்த 1 நொடியில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி சக்திகளை கொடுக்கக்கூடிய சேவை அவசியம் செய்ய வேண்டும். இறுதியில் 5 நிமிடங்கள் கூட நமக்கு கிடைக்காது, 10 நிமிடங்கள் கூட நமக்கு கிடைக்காது. அப்பொழுது நாம் எப்படி அட்டென்ஷன் செலுத்த முடியும்? ஆகவே நாம் இப்பொழுது நன்றாக பயிற்சி செய்யும் போது இந்த பயிற்சி தான் இறுதி நேரத்தில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆதலால் நம்முடைய மனம் அவ்வளோ சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். எங்கு என்னுடைய மனதை நான் ஒருமுகப்படுத்த நினைக்கின்றேனோ அங்கு 1 நொடியில் மனம் ஒருமுகமாக ஆக வேண்டும். மேலும் இறுதி நேரத்தில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் நாம் பாஸ் ஆவதற்கு நமக்குள் சக்திகளின் சேமிப்பு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு சப்தத்தை மனதில் கொள்ளுங்கள், ஸ்டாக் அவுர் ஸ்டாப். நாம் சேமிப்பு வைத்திருந்தால்தான் நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஸோ முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நமக்குள் என்ன வேணும்? ஸ்டாக், சேமிப்பு இருக்க வேண்டும். எந்த ஸ்டாக்கு? ஞானம், குணம், சக்திகள், இதெல்லாம் சேமிப்பு இருந்தால் தான் ஸ்டாக் இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஸ்டாப்புன்னு சொன்னாலும் ஸ்டாப் ஆகாது. ஆகவே நீண்ட கால அபியாசம் என்பது அவசியம் தேவையாக இருக்கின்றது. மேலும் நாம் நமக்குள் சேமிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா என்று கவனம் செலுத்த வேண்டும். ஒரு புறம் யோகம் செய்து சேமிப்பு அடைகின்றோம், மறுபக்கம் நாம் கோபத்துக்கு வசப்பட்டோ விகாரங்களுக்கு வசப்பட்டோ செயல்கள் செய்தால்
நாம் சேமித்தது செலவாகிவிடும். இவ்வாறு வரவு செலவு என்பது இருந்தால் ஆத்மாவில் ஒன்றும் சேமிப்பாகாது. ஆதலால் என்னுடைய மனம் சுத்தமானதாக, சக்தி நிறைந்ததாக, சேமிப்பு உடையதாக ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சமாதான சுரூபமாக ஆக முடியும். குழந்தைகள் ஒரு பொழுதும் பிரச்சனையின் ஸ்வரூபமாக ஆகக்கூடாது. நான் சமாதான ஸ்வரூபமான ஆத்மா. ஏனென்றால் இது ஈஸ்வரனுடைய யஜ்யம், ஈஸ்வரனுடைய காரியம், பகவானுடைய காரியம். இது எந்த ஒரு மனித ஆத்மாக்களுடைய செயல்கள் அல்ல. ஆகவே சங்கம யுகத்தில் தான் பரமாத்மா சர்வ சம்பந்தத்தின் மூலமாக குழந்தைகளாக்கு நமக்கு பாலனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தருணத்தில் நான் பாபாவின் காரியத்தில் தடை ரூபமாக, பிரச்சனை ரூபமாக மாறவே மாட்டேன். என்னுடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றின் மூலமாகவும் ஈஸ்வரிய சேவை செய்வேன். சக்திகளை சேமித்து நான் முழுமையான தேர்ச்சி பெறுவேன். மற்றவர்களையும் தேர்ச்சி அடைவதற்குண்டான வழியை காண்பிப்பேன். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.